உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. இந்த 3% கூட்டத்துக்கு ஒரு பெண் அடியாளாக தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தமிழிசை. ஆண் அடியாளாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவங்க தமிழிசைக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா எனக்கு வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியும். கள நிலவரம் ஏன் தெரியும் சொல்றேன்னா, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வெல்லக்கூடாதுன்னு அவங்க கிட்ட இருந்தே ஒரு குரூப் வேலை செஞ்சிட்டு அன்னைக்கு தூக்கி போடும்போது பிஸ்கட் போடும் மாதிரி பிடிச்சிங்கல்ல, அன்னைக்கு அந்த சுயமரியாதை வந்துருக்கும். அவன் தூக்கி போடுறான், நீங்க ஏன் போறீங்க? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்ககிட்ட அடிமையா இருந்து, அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை அழிச்சிட்டு இவங்க வந்துருவாங்களாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டை வாங்கிட்டு இன்னும் பல கட்சியோட ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் 12% வந்துட்டோன்னு சொல்லுவாங்களாம். நாங்கள் இப்போ 2வது கட்சியாக வந்துட்டோன்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் அடுத்தவர்களின் பிணத்தின் மீது, ரத்தத்தின் மீது அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழிசை மறுபடியும் இந்த கீழே மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி நாங்கள் தேர்தலை பற்றி பேசணும்னா, வாங்க வாங்க தமிழிசை, எப்படி தேர்தலில் நீ தோத்துட்டீங்க? ஐயோ நீங்கள்லாம் ஜெயிப்பீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நினச்சேன். 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டீங்க. அடுத்த தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சீட்டு கொடுப்போம், இல்லைன்னா கூட உங்களை ஆளுநராக போகிறோம் அப்படின்ற உடல் மொழியாது. அந்த உடல் மொழி என்பது கண்டிப்பும் தண்டனைகளும் நிறைந்த ஒரு அவமானமான மொழி. பெண்ணுக்கு சமபங்கு இடம் கொடுக்கின்ற மாநிலம், அதுவும் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து ஆளுநராக வந்த ஒருவர் பக்கத்து மாநிலத்திற்கு விருந்தினராக போகின்ற இடத்துல, பொது மேடையில் பல லட்சக்கணக்கானவர்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரு தமிழ் பெண்ணை கை நீட்டி பேசுவதற்குண்டான அதிகாரத்தை உனது மமதையை யார் கொடுத்தது? நீ தானே சொன்ன அதிமுகவுக்கு கதவை திறந்திருக்குன்னு. அப்ப அதற்கும் இதற்கும் என்ன பொருள் வேறுபாடு? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தமிழக அரசியலில் 2-3 நாளாக தமிழிசை அவர்களை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆந்திர மாநிலத்துக்கு சென்றார், அங்கே அமித்ஷாவை சந்திச்சார், அவர் ஏதோ சொன்னார், அதை வச்சு ஒரு விமர்சனம் ஓடிட்டு இருக்கு. நாடார் சங்கம் வரைக்கும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமித்ஷா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பாஜக மாநில தலைவர் மன்னிப்பு கேட்கணும்னு. இது எப்படி பாருங்க? அதாவது பொதுவாக ஒரு நிகழ்ச்சி வந்ததுன்னா எல்லாம் பேசு பொருள்னு வாங்கல்ல, இது ஏசு பொருள். ஏன் ஏசு பொருள்னா, மேடை மேலே வச்சு திட்டிவிட்டு அவர் மட்டும் போயிடுவார், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாள் வாய மூடிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பார். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி ஒரு 25-30 நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், அது அந்த 30 நிமிஷமும் வீணான நேரம் நான் நினைக்கிறேன், வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுமோ அதுக்குண்டான தகுதி அவங்களுக்கு இருக்கணும். அதுக்குண்டான தகுதிகளை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த தமிழிசை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே, அவர் ஒரு மருத்துவராக இருந்தவர், 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்திருக்கிறாரு, தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த சேவை என்ன? தன்னை வளர்த்து கொள்வதற்காக தனது இனத்தையும், தனது மக்களையும், தனது தந்தையும், அவருடைய இயக்கத்தையும் எல்லாவற்றையும் கழுவி விட்டு சுயநலமாக போய் தன்னை ஒரு இடத்தில் நிறுத்தி கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தவர். இந்த தமிழிசை அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்களுக்கு பிடிக்காது. அதாவது நம்ம சூரியன் ரவிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் திராவிடத்தினுடைய உச்சம்னு பேசினாரா, சனாதனத்தினுடைய உச்சம்னு. அந்த கும்பலே தமிழிசையை மேடையில் பாடக்கூடாது. நீதிமன்றத்திலே போய் கேட்டிங்கன்னா, இளையராஜா வழக்கில் இசை என்று சொன்னால் இளையராஜா சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி போன்ற 3 இசை தான் இசை. நீதிமன்றமே ஒரு தவறான பார்வையில் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தது. அந்த மாதிரி இந்த தமிழிசைக்கு மேடையிலும் இடமில்லை. தமிழிசையின் பேர் வச்சுன்னா மேடையிலே அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்றத நான் அதனால தான் சொன்னது பேசு பொருள் இல்லை, ஏசு பொருள்னு. குமரி அனந்தன் என்ற ஒரு மனிதர் காமராஜரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர், ஒரு எளிமையான பின்னணியிலிருந்து வந்த ஒரு எளிமையான அரசியல்வாதி. இலக்கியத்தில் இருந்த ஈடுபாடு இருந்தாலும் அவர் அரசியலுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்து எந்த இடத்திலும் தன்னுடைய கோட்பாடுகளையும் மரியாதையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமலே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் ஒரு தமிழறிஞர் என்ற காரணத்தினால் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தமிழக அரசு அவருக்கு ஒரு வீட்டையும் இலவசமாக இப்பொழுது கொடுத்திருக்கிறதுன்னு நான் சொன்னேன். தமிழறிஞர் என்ற அடிப்படையில் அவருக்கு 3 படுக்கறைகள் கொண்ட ஒரு இல்லம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் அவர் இருக்கார். தமிழிசை என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய சித்தப்பா இருந்தார், காங்கிரஸ் எம்பியாக இருந்தார். இப்போ அந்த அண்ணன் பையன்
மறுபடியும் வந்து ஜெயிச்சிருக்காரு. குமரேந்தன் வந்து காந்தி காமராஜ் தேசிய கட்சி என்று ஒரு கட்சியை கூட ஆரம்பித்து, தேசிய காங்கிரஸ் காக்காத்தேக்கான்னு பேர், அதில் கூட அரசியலில் வந்து வெல்ல முடியாமல் போனாலும் தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய கால்கள் வந்து அனுமதித்தவரை, குரல் அனுமதித்தவரை, கள்ளுக்கடைகளை மூட வேண்டும், பாரத தாய்க்கு சிலை வைக்க வேண்டும்னு குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பல முறை பாத யாத்திரைகள் போய் வந்த ஒரு எளிய மனிதர், ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தவர், இந்த சனாதனத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்து வாழ்ந்து காட்டியவர். ஆனால் தமிழிசை வந்து அவரை அடையாளப்படுத்தி, தமிழை முன்னிலைப்படுத்தி, தன்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டு மருத்துவராக இருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் போய் சேர்ந்த மாயம் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில் போய் அவர் இருந்தார், வளர்த்தாரு, அவர் இன்னைக்கு திட்டு வாங்கினதுலாம் அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை. அது நம்ம பேசுறது வந்து முறையல்ல, நாகரிகமும் அல்ல. ஆனால் ஏன் அதனால தான் நான் சொன்னேன், இந்த 20-30 நிமிஷம் இவரை பற்றி பேச போகிறது வந்து மொத்தமும் வேஸ்ட் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போடாதவர் தமிழிசை. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்திற்கு எதிராக இந்த சனாதன கும்பல் நடத்திய அத்தனை அட்டூழியங்களுக்கும் வாய்மூடி சாட்சியாக மௌனமாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் தான் தமிழிசை. ஒரு பெண்ணாக கூட பல இடங்களில் வந்து அவர் வாயை திறந்ததில்லை. பிரிஜ்பூஷன் சம்பந்தப்பட்ட வழக்கு, மல்யுத்த வீராங்கனைகள் வழக்கு வரும்போது வந்து பெண்களுக்காகவும் ஒரு வாய் திறக்கலை, மற்றவங்களுக்காகவும் வாய் திறக்கலை இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது அங்கிருந்த அவர் சார்ந்த மக்களே வந்து பாதிக்கப்பட்டப்பையும் ஒரு வாய் திறக்கலை. இவ்வளோ வேண்டாம், ஒரு விமானத்தில் பயணித்து கொண்டிருந்த பொழுது இவர் வந்து சுயமரியாதை, தன்மானம் அப்படிலாம் பார்க்கும்போது மாற்று கருத்து, மாற்று சிந்தனை கொண்ட ஒரு பெண், கனடாவில் இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட போகும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டு போகுது, இந்த ஆட்சியை பற்றி விமர்சிக்குது சோஃபியான்ற பொண்ணு. கடைசியில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஃபாசிசம் ஒழிகன்னு சொன்னதுக்கு இதே தமிழிசை ஆடி ஆட்டம் என்னெல்லாம் பண்ணாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து இவங்க சிதைச்சாங்க. அப்போ அங்கே மாற்றுக்குரலுக்கு இடம் இல்லையா? இதே மாதிரி திருப்பதி நாராயணா வந்து இதில் ரயிலில் வரும்போது ஒருத்தர் பேசினார், வம்பு பண்ணி அவர்கிட்ட போய் தகராறு பண்ணார். இவர்கள் வந்து மாற்று குரல் என்பது கூட வெளியே வரக்கூடாது, மாற்று சிந்தனையை வெளியே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற மடத்தனமான கூட்டத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடையாளப்படுத்தியவர்கள். அந்த சோஃபியா வந்து அந்த பொண்ணு வந்து படிப்பு போய் வழக்குக்கு போய் இப்போ தான் சமீபத்தில் வந்து அந்த வழக்கிலிருந்து வென்று அது வெளியில் வந்திருக்கு. அனிதாவுடைய மரணத்தை பற்றி பேசும்போது ஏதாவது பேசியிருக்காங்களா? நீட் தேர்வை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? இந்த சனாதன கூட்டம், இந்த 3% கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த 3% கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண் அடியாளாக தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தமிழிசை. ஆண் அடியாளாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். ஆனால் ஒரு எளிய பின்னணியிலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணியை அந்த ஜாதியை ஏமாத்துறதுக்கு, அந்த இனத்தை ஏமாத்துறதுக்கு ஒரு பதவியை கொடுக்குற மாதிரி காமிச்சு அவங்க வந்து அவங்களுக்கும் எதுவும் செய்யலை. இவர் போனதுலேருந்து தெலுங்கானாவில் என்னாச்சு, இவருக்கும் சந்திரசேகர ராவுக்கும் நடந்த போராட்டம் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவரை சமாளிக்க முடியாமல் அங்கேருந்து ஓடி வந்து பாண்டிச்சேரிக்கு போனவங்க தான் இவங்க. அவர் சார்ந்த சமூகத்துக்கும் இவர் எதுவும் செய்யலைங்கிறீங்க, அந்த சமூகம் அமித்ஷாவை கண்டிச்சிருக்கு. அது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய கோட்பாடு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து நீ அசிங்கப்படுத்த முடியுமான்னு கேட்கறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது, தார்மீகமான கோபம் இருக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூகம் வந்து கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐயா வைகுண்டருடைய போராட்டத்தை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். எதற்காக வந்து அவர் போனார்? ஐயா வைகுண்டர் வழிபாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கிற இந்த பால பிரஜாபதி அடிகள், சூரியன் ரவி வந்து சனாதனத்தினுடைய உச்ச வைகுண்டருடைய இது சனாதனத்துடைய வழி வந்த உடனே பால பிரஜாபதி என்ன பதிவு பண்ணார், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக கவர்னர் வேலையை பாருன்னார். நாங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை எல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டோம், நாங்கள் எங்கே நிறுத்தப்பட்டோம். நாராயணகுரு வந்து கேரளாவில் நடத்தின போராட்டமும் வைகுண்டருடைய போராட்டமும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தோல் சீலை போராட்டம் என்று வருகின்ற பொழுது மாறாப்பு வரி போட்டு ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்திய போது அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்திலிருந்து வர ஒரு பிரதிநிதி வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ஒரு ஆளுநராக வந்து அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் நிற்க வச்சது யார்? அவங்க தமிழிசைக்கு வந்து கொஞ்சமாவது இருந்திருந்ததுன்னா, எனக்கு வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியும். கள நிலவரம் ஏன் தெரியும்னு சொல்றேன்னா, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வெல்லக்கூடாதுன்னு அவங்க கிட்ட இருந்தே ஒரு குரூப் வேலை செஞ்சிட்டு இருக்கு பாஜக. ஆமா, அப்படிலாம் யார் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எதிர்பாராத விதமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டாங்க. ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க. அதுதான் நடந்தது.
இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்துறாங்க. ஏன் இந்த ராஜ்யசபாவுக்கு டைரெக்டாக போட்டு என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ஜாதி எல்லாம் கிடையாது, என்னால் தேர்தல் நிற்க முடியாதுன்னு ஒரு மாமி பேசுனாங்க இல்லையா, அவங்கள கொண்டு வந்து சவுத் மெட்ராஸில் நிறுத்துறது. தென் சென்னையில் நிறுத்தியிருந்தால் உண்மையான பலம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல களப்பலி கொடுப்பதற்கு தன்னைத்தானே தயார்படுத்திட்டு தானே வராங்க தமிழிசை. தோத்துட்டாங்க, என்ன இப்போ பிரச்சனை? தோத்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதான் இப்போ வந்து நம்ம பேசு பொருளா ஏசு பொருளான்னு சொன்னோம். ரொம்ப வெளிப்படையாக நம்ம யோசிப்போம். தமிழ்நாட்டில் வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான்ல ஒரு பையன், அவன் கொஞ்சம் யூடியூப்லாம் பார்க்குறவன், அரசியல் பார்க்குறவனாக இருந்தால் கூட அவன் வந்து சொல்லிட்டு போவான், அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். போன ப்ரோக்ராமில் கூட நான் கண்டித்தேன், மதுரை ஆதீனம் தன்னுடைய வேலையை பார்க்கட்டும். அவரே சொன்னார், அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருந்தால் முடிவுகள் வேறு மாதிரி மாறி இருக்கும். இது யதார்த்தமான உண்மை, கள நிலவரம். அந்த கட்சியை உடைச்சி மூணாக்கி அவங்க ஓட்டை திருடி தின்னுபிட்டு நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனமான பிரச்சாரம். இதில் தமிழிசை வந்து களப்பலி கொடுக்கப்பட்டதற்கு வந்து அவரும் ஒரு காரணம். நான் சொன்ன மாதிரி வந்து பல நிகழ்வுகளில் பல இடங்களில் தமிழ்நாட்டின் குரலாகவோ அல்லது சுயமரியாதையின் குரலாகவோ எதுவுமே பேசலை. இப்போ இவ்வளோ பேசுகிற இடத்துல காஞ்சிபுரத்துக்கு போனாங்களா ஒரு வாட்டி? ஆமாம். அங்கே ஒருத்தன் தூக்கி போட்டான்ல சால்வியை, விஜயேந்திரன். ஆமாம். இந்த பேரெல்லாம் எதுக்கு? அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னா மௌனத்தில் வந்து தியானிக்கிறாரும்பாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவர் புண்ணியம் கட்டிக்கிட்டதால வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு உத்தரவு போட்டுடுச்சு, இனிமேல் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்கலைன்னா அது குற்றம்னு. அன்றைக்கி தூக்கி போடும்போது பிஸ்கட் போடும் மாதிரி பிடிச்சிங்கல்ல, அன்னைக்கு அந்த சுயமரியாதை வந்திருக்கணும். அவன் தூக்கி போடுறான், நீங்கள் ஏன் போகிறீங்க? அதே போல் எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது இவ்வளோ வந்து பேசும்போது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்ககிட்ட அடிமையாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? சட்டமன்ற தேர்தல் 4 சீட்டு ஜெயிச்சிங்க அவங்க தயவில். ஜெயிச்சுட்டு என்ன சொன்னீங்க? எங்களுடைய தயவில் தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு வானதி பேட்டி கொடுக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சட்டமன்ற தலைவர் யாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணோம். நீங்கள் எவ்வளோ ஆணவமான அந்த கட்சி பாருங்கள் மத்தியில். அப்படி தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அதிமுகவை அழிச்சிட்டு இவங்க வந்துருவாங்களாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டை வாங்கிட்டு இன்னும் பல கட்சியோட ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் 12% வந்துட்டோன்னு சொல்லுவாங்களாம். நாங்கள் வந்து இப்போ 2வது கட்சியாக வந்துட்டோன்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் அடுத்தவர்களின் பிணத்தின் மீது ரத்தத்தின் மீது அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அழிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். அந்த இடத்துல தமிழிசை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையாகவும் நேர்மையாகவும் யோசிப்போம். ஒரு கட்சியினுடைய முன்னாள் தலைவராக அந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த கூட்டணி வச்சிருந்தா நம்ம வென்றிருப்போம். கட்சியில் சேர்க்கின்ற உறுப்பினர்களை தராதரம் பார்க்காமல் குற்றவாளிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்ததன் காரணமாக இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் குறைந்து விட்டது. நானாக இருந்தால் அதை செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்காக அவங்கள கேவலமா வந்து விமர்சிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கட்சியினுடைய டிஎன்ஏ. நான் அடிக்கடி சொல்றது, பெண்ணென்றும் பாராமல் அவர்களை உருவ கேலி செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவங்கள வந்து உருவ கேலி செய்ய ஆரம்பிச்சது அந்த வார் ரூம். இதை கூட தமிழிசை புரிஞ்சிக்காம யாரோ திமுக காரன் திட்டுறான்னு நினைச்சிட்டு அப்போ கூட போய் என்னது வந்து ஒரிஜினல் முடி அப்படின்னு யாரையோ நினைச்சிட்டு ஒரு மட்டமான ஸ்டேட்மெண்ட் அது. உன்னை பார்த்து குலைத்து கொண்டிருப்பது நீங்கள் வளர்த்து விட்டவை, உங்களை பார்த்து குறைத்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க எனது முடி ஒரிஜினல் முடினா? எங்க போறீங்க நீங்க? தலைமுடியை பற்றி பேசுகின்ற அளவிற்கு உங்களுக்கு தன்மானம் இருக்கும் என்று சொன்னால் அவங்க சொன்னதில் வந்து எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன பொதுவெளியில் சொல்லக்கூடாதான்னு கேட்டால் பொதுவெளியில் சொன்ன தப்புன்னே வச்சிங்களேன். இந்த தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியை கூப்பிட்டு போய் முதல் நாற்காலியில் போட்டு உட்கார வச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாருன்னு வந்தார்ல. அதுக்கு பிற்பாடு அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட என்ன சொன்னார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இந்த கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும்னார். சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கேன், வாங்க காத்து வரட்டுன்னு ஏதாவது நித்யானந்த மாதிரி சொன்னாரா என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இந்த கதவுகள் திறந்தே இருக்கும் சொன்ன அமித்ஷா இன்னைக்கு தோத்து போனதுக்கு பிற்பாடு நம்ம கூட்டணி வச்சிருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம் தமிழிசை சொன்னதுக்காக எதுக்கு நீங்க வந்து எதிர்வினையாற்றணும்? ஏன் எதிர்வினையாற்றணும்? நீங்கள் அமைத்து கொண்டு வந்திருந்த ஒரு தலைவர் வந்த 3 வருடத்திற்குள் நான் ரொட்டி சுட வரல, சப்பாத்தி சுட வரல, என்னுடைய மனைவிக்கு வந்து ஜெயலலிதா விட ஆளுமை அதிகம், எங்க அம்மாவுக்கு வந்து ஜெயலலிதா விட ஆளுமை அதிகம், ஜெயலலிதா என்பவர் ஒரு ஊழல்வாதி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த கட்சியை நீங்க கூட்டணியில் வச்சிட்டீங்க.
அதை தாண்டி எடப்பாடி இவங்க ஆபீஸுக்கு போய் வந்து கூட்டணி பேசிட்டு வராங்க. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடிமைத்தனத்தினுடைய கடைசி எல்லையாக செய்த தவறு. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஏதோ சொரணை வந்தது, வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல உண்மையை சொன்ன ஒரு காரணத்திற்காக இப்ப நீங்க தமிழிசை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கல்ல. இந்த பக்கம் நான் மகாராஷ்டிரா போறேன். மகாராஷ்டிரால அஜித் பவார் இருக்காரு. அஜித் பவார் வந்து நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், அது இப்ப விளக்கமா சொல்ல வேணாம். ஒரு குடும்பத்தை உடைத்து சிதைத்து அந்த குடும்ப உறுப்பினர்களையே வெளியே கொண்டு வந்து மேனகா காந்தி காலத்திலிருந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரத்பவார் வந்து அஜித் பவாரை பிரிக்கிறாங்க. அஜித் பவார் பிரிஞ்ச உடனே சரத்பவார் வந்து அவங்க பொண்ணை கொண்டு போய் நிறுத்துறாரு சுப்ரியா சுலேல. அந்த இடத்துல அஜித் பவாருடைய மனைவி வந்து சுனேத்ரா போய் நிற்கிறாங்க. ஒரே குடும்பத்துல பகை வருதா? சுனேத்ரா 1.5 லட்சம் ஓட்டுல தோத்துட்டாங்க. சரி, அந்த ஒரு இடத்தில் வென்ற அஜித் பவாருக்கு இணை மந்திரி கொடுக்குறாங்க, MOS. அவர் என்ன சொன்னாரு? நாங்க இந்த பதவியை ஏத்துக்க மாட்டோம், நாங்க வந்து கேபினட் பதவி வந்தாதான் ஒத்துப்போம், இந்த இடத்த நாங்க வாங்கிக்க போறதில்லை, ஆனால் காத்திருப்போம் சொன்னாரு. சொன்னதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து காலையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுப்ரியா சுலேவிடம் தோற்றுப்போன சுனேத்ராவை ராஜ்யசபா உறுப்பினராக நியமனம் செய்கிறார்கள். அந்த ராஜ்யசபா உறுப்பினராக நியமனம் செய்கின்ற இடத்துல ஏற்கனவே இருக்கிற பிரஃபுல் பட்டேலை ராஜினாமா செய்ய சொல்லுகிறார்கள். எங்க போது பாருங்க, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு அந்த வாரிசு அரசியல் செய்யற இடத்துல நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அமித்ஷாவும் மோடியும். அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக அவங்க வந்தா அவங்களுக்கு மறுபடியும் கேபினட் கூடுன்னு கேட்பான், இந்த இணையமைச்சர் கூடுன்னு கேட்பான். யாரு? ஒரே ஒரு பதவியை வென்ற ஒரே ஒரு MP வச்சிருக்க ஒருத்தர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க வேலையே ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அமித்ஷாவே கதவை திறந்து வச்சிருந்தாலும், மோடி 32 வாட்டி வந்து பேசினாலும் அந்த முடிவை ஒற்றை மனிதனாக நின்று அதை சிதைத்து தூளாக்கியது பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைமை. அப்ப யார் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க எங்க அலசணும்? உங்களுடைய குறைகளை எங்க வந்து நீங்க வந்து விளக்கி பேசிக்கணும்? அதையெல்லாம் விட்டு அதுக்காக நீங்க போய் தமிழ்நாட்டு கட்சியினுடைய தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஐ எம் நாட் இன்டீசென்ட். அது உட்கட்சி விவகாரம். அது அவங்களுடைய கோட்பாடுகளின்படி அது சரியா கூட இருக்கலாம். சீமான் சொல்லியா, நான் தனியா நின்று என்னுடைய விகிதாச்சாரத்தை வந்து அதிகரித்துக் கொண்டு நான் தனித்தலைவனாக உருவாக்குவேன் அப்படின்னு என்னுடைய தன்னம்பிக்கை வந்து அவர் பேசுறாரு. அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவருக்கும் உரிமை உண்டு, தனது கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதில் உரிமை உண்டு. ஆனால் அகில இந்திய தலைமையை தீர்மானிப்பதாக சொல்லப்படுகின்ற, தேர்தல் வெற்றிகளை தீர்மானிப்பதாக சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி என்று சொல்லப்படுகின்ற அமித்ஷாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கதவுகள் திறந்திருக்கிறது. எப்ப வேணா வாங்கன்னு அர்த்தம். எடப்பாடி தொண்டர்கள் வந்து ஓட விட்டு அடிப்பான் பயத்துல வந்து அவர் வரல. கடைசி நேரத்தில் ஒருவேளை சேர்ந்திருந்தால் என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையிலும் 1-2 தொகுதிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனா இந்த தென் சென்னையிலலாம் வேலைக்கு ஆகாது. தமிழிசை செய்தது வந்து ஒரு வரலாற்று பிழை. ஏன் வரலாற்று பிழைன்னு சொல்றேன்னா, அவங்களுக்குள் உள்ளுக்குள் இருந்த அதிகமான ஆசை. கவர்னர் பதவி முடிய போகுது, இது முடிஞ்ச உடனே நம்ம போய் ஒரு எம்பியா வந்து ஜெயிச்சிட்டோம் சொன்னா மத்திய மந்திரி ஆக்கிடுவாங்க, இன்னொரு 5-6 வருஷம் ஓட்டலான்னு சுயநலத்தின்பால் எடுக்கப்பட்ட முடிவு. இந்த ஓட்டப்பம் வீட்டை சுடும் தன்வினை தன்னை சுடும் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் தன்வினை தன்னை சுட்டுடுச்சு. வேட்பாளரே கிடைக்கலன்னு கட்சி தான் இவர்களை நிற்க வச்சுது அப்படின்னா நேரம் இணையமைச்சர் கொடுத்துருப்பாங்க. இவங்களா விருப்பப்பட்டு தோற்றதுனால பதவி கொடுக்கல. அதாவது நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து நிர்மலா உதாரணம் சொன்னேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நிர்மலா வந்து இந்த மாதிரி நடத்த முடியுமான்னு கேட்பாங்க. நிர்மலா வந்து நடத்த மாட்டாங்க, நடத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிர்மலாவை அப்படியெல்லாம் காண்பித்தால் நாக்பூர்லேருந்து வேற ஒன்று வரும். இப்போ நாக்பூரே கதறுது. தேர்தல் நடக்கிற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்த நாக்பூர், 2-3 வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த மணிப்பூரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாக்பூர், இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் குற்றவாளியாக காட்டுகின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பண்பட்ட அறிவாளி மக்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரே ஒரு செய்தி, இந்த மாலை நேரத்து சங்கி டிஷர்ட் கும்பலை மறுபடியும் பாருங்கள். RSS செய்தது சரி, மோடி செய்தது சரியல்ல என்ற துணியை இப்பொழுது அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். மோடியின் மீது வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளும் மோகன் பகவத்தால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமானவை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மோடியை கை கழுவ ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அகில இந்திய அளவில் மோடியை வந்து அடியாளாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அந்த இடத்துக்கு முருகன் மாதிரி கொண்டு வந்து, கிருஷ்ணசாமி மாதிரி இருக்கிறவங்களை ஏமாற்றி, ஜான் பாண்டியன் மாதிரி இருக்கிறவங்களை ஏமாற்றி
பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன், இவங்க எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து இது உங்களுக்கான கட்சின்னு காமிச்சு இவங்க மேல உட்காந்துட்டு சுரண்டுவாங்க, நோகாம நொங்கு சாப்பிடுவாங்க. அதனால்தான் என்ன விட்டுருங்க, நான் தேர்தலே நிக்க மாட்டேன்னு சொன்னாலும், சொந்த கணவரை கீழ்ச்சி தோரணம் கட்டி போட்டாலும் கூட எப்பொழுதும் எங்கள் ஆஸ்தான நிதி மந்திரி நீங்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பல்லு சக்கரம் கூட நகராது என்ற ஒரு செய்தியை சொல்ற நீங்க ஒரு ஏழை பின்னணியில் வந்த எளிய தமிழ் மகளை வந்து நடத்துறதுக்கு எப்படின்னு கத்துக்கணும். ஏன் கத்துக்கணும்னு சொல்லி கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, தமிழிசை மீது தவறு உண்டு. தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு தன்னுடைய இனத்தையும் மொழியையும் காட்டி கொடுத்தவர் தான் அவர். அதில் வந்து எனக்கு எந்த விதமான விமர்சனமும் வந்து நான் சமரசம் ஆக மாட்டேன். தன்னுடைய அரசியலுக்காக சொந்த மகன் வராங்க, சொந்த மகன் வந்து ஒரு விமான நிலையத்தில் கோஷம் போடுறான், பாஜக ஒழிகன் போட்டானா இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி. சுகந்தன் நினைக்கிறேன் அந்த பையன் பேர். நெறியாளர்கள் வந்து நிறைய பேர் நிற்கிறான், நிருபர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவன் கத்த இந்த அம்மா சொல்லுது அவனுக்கு அவன் மனைவியோட பிரச்சனை, அதனால கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு மகனையே வந்து மனைவியோட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு ஏர்போர்ட்டில் சொல்கிறீங்க நீங்கள். அதுவும் அவங்களோட அரசியல். ஏதோ அது அவருடைய கருத்து, நான் பேசிக்கொள்ளுகிறேன், அது பின்னாடி பேசணும்னு சொல்லணும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. தமிழிசையை வந்து அமித்ஷா வந்து அந்த வகையில் பேசிட்டாரு, நாடார் சங்கம் கண்டிச்சுது, தமிழகம் வந்து கண்டிக்குது, இதெல்லாம் நான் கோவப்படுறேன் அப்படி இப்படிலாம் இவ்வளவும் சொல்கிறீங்க. தமிழிசை ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போனோம், நேரம் இல்லை, அவர் வந்து தேர்தலில் எதிர்கொண்ட சவால்கள் எப்படி இருந்தது, என்ன இது, இந்த மாதிரி தான் கேட்டார். இதை வந்து தவறாக புரிந்து கொண்டு வதந்தி பரவுது. தமிழிசைக்கு நடிக்கவும் தெரில, உண்மை பேசவும் தெரில, பொய் சொல்லவும் தெரில. ஏங்க நான் என்ன கேட்குறேன், என்ன பேசணும்னு அவங்க 2 பேரும் தானே இல்லை, தெரியும், நான் என்ன நமக்கு தெரியாதுல்ல. கேட்குறேன், இதில் ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். இந்த சைகை மொழி பேசுகிறவங்க நியூஸ்லாம் படிக்கிறாங்கல்ல, அப்புறம் லிப் ரீடிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த உதட்டினுடைய அசைவுகளை வைத்துக்கொண்டு என்ன பேசப்பட்டது என்பது அறிவியல் பூர்வமாக வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்குலாம் நிறைய வந்து இன்றைக்கி வசதிகள் இருக்குது. அந்த 3 நிமிஷ கிளிப்பிங் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா லிப் ரீடிங்கோட சொல்லிடுவோம். அடுத்தது பாடி லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற உடல் மொழி ஒன்று இருக்குது. அந்த உடல் மொழியை பார்க்கின்ற பொழுது, நடத்துகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இவங்க என்ன வந்து கதை சொல்கிறாங்கன்னா, தேர்தலில் வந்து போஸ்ட் எலெக்ஷன் பற்றி பேசினார், தேர்தல்கள் எப்படி நடந்ததுன்னு பற்றி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் 1 நிமிஷம் உங்கள் ஃப்ரேமு கொண்டு வாங்க. இந்த பக்கம் வெங்கையா நாயுடு உட்காந்துருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவர் எங்கே போனார் காணான்னு. அங்கே வந்திருக்காரு. முதல்ல தமிழிசை வந்து வெங்கையா நாயுடுவை கிடக்கிறது, ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. வெங்கையா நாயுடு அவ்வளோவா இவங்களை கண்டுக்கல. அதை கடந்து அமித்ஷாவை ஒரு பாராமுகமாக தாண்டி தான் போகிறாங்க இவங்க. போயிட்டு அந்த பக்கத்தில் ஜேபி நட்டாவோ யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறார். வைக்கிற இடத்துல கூப்பிட்றாரு அமித்ஷா. கூப்பிட்டு அந்த வட இந்தியாவில் எப்பவுமே இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற பழக்கம் வந்து அங்கே ஒரு சாதாரணமான பழக்கம். தென்னாட்டில் வந்து அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த கால் மேலே போட்டிருக்கிற கால் கூட வெங்கையா நாயுடுனுடைய வேட்டியை உரசி கொண்டு இருக்கிற அளவுக்கு வந்து அமித்ஷா வந்து அந்த பாரசீகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்ட ஷா என்ற பெர்ஷியன் வார்த்தையை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய அடையாளம் கொடுத்த அந்த பட்டத்தை இன்னும் கூட சுமக்காமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற மான்சாவிலிருந்து வந்த மன்னர் மகன் அவர் இல்லையா. இந்தியாவில் வந்து 1948 தான் அவங்க குடும்பமே உள்ளே வந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் கூப்பிடும்போது வடிவேலு கிடைச்ச நாற்காலி மாதிரி அது, அந்த மாமன்னர் நாற்காலி இருக்கு இல்லையா, அவருக்கு அன்றைக்கி நாற்காலி கிடச்சிருச்சு. இவங்க அதை தாண்டி மேலே இருக்கிற ஆளுநராக இருந்து இறங்கி வந்திருப்பவர். அப்படி வந்திருந்த ஒருத்தங்களை கூப்பிட்டு, என்னம்மா அப்பா எப்படி இருக்காங்க, ஒரு உடல் மொழி வச்சிங்களேன், அப்பா எப்படி இருக்காங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா, வாங்க 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 தமிழிசை, எலெக்ஷன் நல்லா இருந்ததா. இதை பார்க்குறவன் பைத்தியக்காரனாக இருந்தால் கூட தெரியும். இந்த தமிழிசை வந்து மறுபடியும் இந்த கீழே வந்து மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி நாங்கள் தேர்தலை பற்றி பேசுனோன்னா, வாங்க வாங்க தமிழிசை, எப்படி தேர்தலில் நீ தோத்துட்டீங்க, ஐயோ நீங்கள்லாம் ஜெயிப்பீங்கன்னு நான் நினச்சேன், நீங்கள் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நினச்சேன், 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டீங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சீட்டு கொடுப்போம், இல்லைன்னா கூட உங்களை ஆளுநராக்க போகிறோம் அப்படின்ற உடல் மொழியாது. அந்த உடல் மொழி என்பது கண்டிப்பும் தண்டனைகளும் நிறைந்த ஒரு அவமானமான மொழி. அந்த மொழியை வந்து நீங்கள் மறைக்கிறதுக்காக மீண்டும் தமிழிசை சகோதரி, நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, உங்களுக்காக போஸ்டர் அடித்த உங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், அவர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். அவங்க வந்து 1000 கட்சியை சேர்ந்தவனாக இருப்பான், காங்கிரஸில் இருப்பான், திமுகவில் இருப்பான், நாம் தமிழில் இருப்பான், எல்லா கட்சியிலும் இருப்பான், பிஜேபியில் கூட இருப்பான். எதற்காக அவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள்? எங்கள் வீட்டு பெண் 1000 இருந்தாலும் அவர்கள் எங்கள் ரத்தம், எங்களுடைய ரத்தத்தினுடைய அணுக்கூறுகள்னு உங்களுக்கு போஸ்ட் அடிக்கிறான். அவனை அவமானப்படுத்தலை நீங்கள்,
அவர் வந்து நாங்கள் 2 பேரும் குசலம் விசாரிச்சுட்டு பின்னாடி போய் விசாரிங்க. என்ன பொய் அது? ஒன்று, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் தீர்மானிக்கணும். நம்ம போய் சொல்ல போகிறதில்லை. எல்லாரும் ஹேஷியம் சொல்கிறாங்க, அவங்க திருப்பி காங்கிரஸுக்கு போயிடுவாங்க, அதுக்கு போயிடுவாங்க, இதுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் அவருடைய முடிவு. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அமித்ஷா இப்படி தான் கண்டிச்சாரு அப்படிலாம் சொல்கிறீங்க. அதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க ராஜவேலு, நீங்களே சிரிப்பீங்க. யாராவது இப்படி கையை வச்சுக்கிட்டு வாங்க 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 தமிழிசை வாங்க, நீங்க ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன், ஏன் தோத்துட்டீங்க? இல்லை புரியுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளா காங்கிரஸ்லாம் சொல்லுது, ஒரு சுயமரியாதை இருந்தால் இப்போ பதிலடி கொடுங்க, பாஜக வந்து விலகி இருங்க அப்படின்னு கேரளா காங்கிரஸ்லாம் சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பல பேர் சொல்கிறாங்க. இவ்வளவும் தாண்டி அவங்க வந்து அமித்ஷா அந்த மாதிரி செய்யலாம் தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது திருப்பி நீங்கள் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் போகிறீங்க? இல்லை ராஜவேல், நான் விலகவே சொல்லியே, அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுன்னு சொன்னேன். அந்த அரசியல் முடிவுகளை அவங்க எடுத்தது எங்களுக்காகவும் உனக்காகவும். அவங்க வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது சரி. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே உரைக்கலன்னு சொன்னால் அது அவங்க தனிப்பட்ட முடிவுன்ட்டேன் நான். இப்போ ஏன் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் இவ்வளோ வருத்தப்படுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, சொன்னீங்கல்ல அந்த இன மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு உண்டான அவமானம். ஏன் அவமானம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றவாளியாக இருந்து A1 குற்றவாளியாக இருந்து இறந்து போனதன் காரணமாக சிறைச்சாலைக்கு போகாமல் செத்து போன ஒருத்தரை வந்து இன்றைக்கும் வந்து அந்த கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, அறிவாளி அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்து மருத்துவம் படித்து விட்டு ஒரு ஆளுநராக போய் அந்த பதவியிலிருந்து பின்னாடி வந்து ஒரு தேர்தல் தோத்த காரணத்திற்காக, இந்த காரணத்திற்காக தோற்றோம் என்று ஜனநாயக முறைப்படி ஒரு குரல் கொடுத்த ஒரு எளிய பெண்ணை, ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்த ஒரு பெண்ணை உன்னுடைய அரசியல் அதிகாரம் ஆணவத்தின் காரணமாக பொதுவெளியில் அவமானப்படுத்த முடியுமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ எனக்கு இதில் என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இதை கமலாலயத்தில் நடந்திருந்தா இந்த நிகழ்ச்சியை நான் போட்டிருக்க மாட்டேன். அதனால தான் சொன்னேன் இது வேஸ்ட். கமலாலயத்தில் டெல்லியிலயோ டெல்லியில எந்த இடமாக இருந்தாலும் அது உள்ளரங்கில் நடக்கின்ற பொழுது நம்முடைய வேலை இல்லை. ஆனால் அது வேறொரு மாநிலம். அந்த வேறொரு மாநிலம் என்பது என் பக்கத்து மாநிலம். கலாச்சார ரீதியாக கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கின்ற மாநிலம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற மாநிலம். மாதொரு பாகன் என்று சரிபாதியாக பெண்ணுக்கு கொடுக்கின்ற மாநிலங்கள். அர்த்தநாரீஸ்வரன் சொல்றான்ல, பெண்ணுக்கு வந்து சமபங்கு இடம் கொடுக்கின்ற மாநிலம். அதுவும் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து ஆளுநராக வந்த ஒருவர் பக்கத்து மாநிலத்திற்கு விருந்தினராக போகின்ற இடத்துல, பொது மேடையில் பல லட்சக்கணக்கானவர்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரு தமிழ் பெண்ணை கை நீட்டி பேசுவதற்குண்டான அதிகாரத்தை உனது மமதையை யார் கொடுத்தது? நீ தானே சொன்ன அதிமுகவுக்கு கதவு திறந்திருக்குன்னு. அப்ப அதற்கும் இதற்கும் என்ன பொருள் வேறுபாடு? அது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல். இன்னைக்கு தமிழிசைக்கு நேர்ந்த அவமானத்தை அந்த கட்சியிலே இருக்கின்ற ஒரு குழு வந்து கொண்டாடலாம். அந்த வார் ரூம் என்று சொல்லப்படுகின்ற அறைகள் இருக்கு இல்லையா, தமிழிசைக்கு நேர்ந்த அவமானத்தை அவர்கள் கொண்டாடலாம். ஆனால் ஒன்றை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், என்றைக்கு ஒரு இறங்கு முகம் வருகிறதோ அது அவர்களுக்கும் திருப்பி கொடுக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் அடையாளாகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறீர்களே ஒழிய ஒரு தத்துவத்தினுடைய அடையாளமாக நீங்கள் நிறுத்தப்படவில்லை, தத்துவத்தினுடைய கோட்பாடாக நீங்கள் நிறுத்தப்படவில்லை. உங்களுடைய தனி மனித வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய சுயநலத்திற்காகவும் நீங்களே உள்ளே நுழைத்துக் கொண்டவர்கள். எந்த தத்துவத்துக்காக நீங்கள்லாம் வந்தீங்க? என்ன தத்துவம்? அந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நான் RSS பாராட்டிட்டு போவேன். ஏன்னா அவருடைய தத்துவத்தில் அவன் சரியா இருக்கான். மோடியா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பேங்கிறான். உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு? என்ன தத்துவம் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற எளிய மக்களை காட்டி கொடுப்பதன் மூலமாக இவங்க எல்லாருமே நீங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மொத்த நலனுக்கும் எதிராக பேசியவர்கள். நீட்டுன்னு வந்தா எதிராக பேசுவாங்க. தமிழ்நாட்டிற்கு உண்டான எந்த விதமான பொருளுதவிகளையும் வந்து செய்யாம இது ஏடிஎம் மிஷின் நான் கேட்ட அன்னைக்கும் தமிழிசை வாய மூடிட்டு இருந்தது. நிர்மலா சீதாராமன் சொன்னப்ப கண்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கே நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. உங்கள் கட்சியாலேயே நீங்கள் கைவிடப்படுகின்ற பொழுது, உங்கள் கட்சியை உங்களை கைகழுவுகின்ற பொழுது எழுந்து நின்று குரல் கொடுப்பது தான் தமிழுடைய நாகரிகம். அதற்காக இந்த எளிய சகோதரியை வேறொரு மாநிலத்தில் வேறொரு இடத்தில் மாற்று கலாச்சாரம் இருக்கின்ற இடத்தில் புடவை கட்டி கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய பெண்ணை கை நீட்டி பேசுவதற்கு உண்டான அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? அதனாலதான் தமிழ்நாட்டில் 40க்கு 40. அதனாலதான் நீங்க உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை பார்க்கின்ற பார்வை என்பது தமிழிசை நடத்திய விதத்திலிருந்து காட்டி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு மறுபடியும் நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எல்லா சகோதரர்களுக்கும் நான் சொல்றேன், இந்த சனாதனத்திற்கு கொடி பிடிக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரை அடியாளாக பயன்படுத்தப்படுவீர்கள்.
கை கழுவி விடப்படுவீர்கள். இன்னைக்கு தமிழிசைக்கு நேர்ந்தது நாளைக்கு கோவையிலும் நடக்கலாம், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் நடக்கலாம். ஆகவே தான் தோன்றித்தனமாக நானே தலைவன், என்னை தவிர வேறொன்றும் இல்லை என்று யார் நினைத்தாலும் வரலாறு அவர்களுக்கு உண்டான பாடத்தை புகட்டி கொண்டே இருக்கும். அந்த பாடத்தை தமிழிசை இப்பொழுது முதன்முறையாக கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்காக குரல் கொடுத்த அவருடைய இன மக்கள் என்று மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த குரலை கொடுப்பாங்க. தமிழிசை இப்ப உணரணும், இதுதான்டா தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. தமிழ் பெண் என்று அவர் பெருமை கொள்வதற்கு உண்டான ஒரு தருணத்தை அரசியல் கடந்து, தாத்பரியங்கள் கடந்து, தத்துவங்கள் கடந்து, இந்த 25-30 நிமிஷம் வீணா போனாலும் அவருக்காக நான் குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் பக்கத்து மாநிலத்தில் என் வீட்டு பெண்ணை அவமானப்படுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்க நினைக்கிறது தான் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. மாற்று கட்சியா இருந்தாலும், மாற்று சிந்தனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இவங்க தமிழ் பொண்ணை கண்டிச்சது தப்பு அப்படி தமிழ் மக்கள் நினைக்கிறாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.